போனோமா, தேவன் முடிச்ச பிறகு போனோமா? சொல்லுங்க. ஃபினிஷ் ஃபினிஷ் அதான் சொல்லுங்க. இந்த வசனத்தை தான் சிலுவையில் ஆண்டவர் சொன்னார். அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் தெரியுமா? அது தெரியும். அதாவது கவனிங்க, என்னங்க முழுமை, அதாவது ஒரு அக்ரிமெண்ட் ரெண்டு பேரும் செஞ்சு முடிச்ச பிறகு ரெண்டு பேருக்கும் திருப்தியாக வந்துடும். ஒரு பையர் செல்லர் சொல்வார், அந்த அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் ஒரு ஆங்கில வார்த்தை. அதை திரையில் போடுவாங்கன்னு தெரியல, சொல்லுங்க அந்த வார்த்தையை. இந்த வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டது. டெட்டஸ்லைஸ் என்ற வார்த்தை தான். அவனுடைய கருப்பொருள் என்னவென்றால், கவனிங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து திருப்தியாய் ஒரு வேலை செஞ்சு முடிச்சா தான் முடிந்தன்ற வார்த்தை வரும். தேவன் சொல்றாரு, நான் வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கிற மகனே. எல்லாம் கரங்களை போட்டு சொல்லுங்க. எல்லாம் கரங்களை உயர்த்தி, என் வாழ்க்கையில் அவர் திருப்தியாக இருக்கணும். சத்தமாக சொல்லுங்க. அது போட முடியுமா? பேக் நேற்று போட்ட செய்தி அது. நானே நேற்று போட்ட செய்தி அது. அதில் ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறேன். அதாவது தமிழில் கூட சொல்கிறேன், திருப்தியாய் செய்து முடித்த ஒன்று. பிடிங்களா? அது கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்க கஷ்டம். கவனிங்க எல்லாரும். அதாவது முழுமையாக, திருப்தியாக, பரிபூர்ணமாக செய்யப்பட்ட ஒன்று. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. those who knows English கூகுளில் போட்டு பாருங்க. இந்த வார்த்தைக்கு TETELESTAI டெட்டஸ்டாய் அப்படின்னு வார்த்தை கொஞ்சம் வாயில் நுழையாது. இது ஆமாம், இதை போட்டு பாருங்க. இதை கூகுளில் அதில் போட்டிருக்கோம். திருப்தியோடு, முழுமையோடு, சம்பூர்ணமாய். தமிழில் இந்த முடிந்ததுன்னு போட்டிருக்குது. ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இதுதான். TETELESTAI. ஆங்கிலம் புரிந்தவர்களுக்கு தேங்க்யூ வெரி மச். எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க. முழுமையாக என் வாழ்க்கையில் எது நிறைவேற்ற வேண்டுமோ, எதெல்லாம் எனக்கு தரணுமோ அதை தந்து தான் என்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார். சுத்தமாக சொல்லுங்க. எதெல்லாம் என் நிறைவேற வேணுமோ, என்னவெல்லாம் எனக்கு தரணுமோ, எப்படிலாம் என்னை தரணுமோ, எப்படியெல்லாம் என்னை பயன்படுத்தணுமோ அதெல்லாம் பயன்படுத்தின பிறகுதான் என் ஆண்டு பரலோகம் கொண்டு போவார். சத்தமாக ராமேன்னு சொல்லுங்க. விடவே மாட்டார். சொல்லுங்க. முழுமையாய். சத்தமாக. இங்கே இருக்க எல்லா தாய்மாரும் சொல்கிறேன், உங்கள் வியாதி இருக்கலாம், உங்களுக்கு பலவீனம் இருக்கலாம். ஐயோ எப்படி ஆகும், என் மகள், என் மகன் இல்லை. வாட் காட் அக்காம்ப்ளிஷ், உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை சொன்ன பிறகுதான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார். கைதட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லா அம்மாமாரும் சொல்லுங்க.